ஹாய் செல்லக்குட்டீஸ். சீரியல் நடிகையாக இருந்து சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு பல சீரியல் ஹீரோயின்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் ஹீரோயின்களில் யாருக்கு வெள்ளித்திரையில் நடிக்கக்கூடிய அத்தனை தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வெறுமனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரெடி பண்ணல. அவங்களோட நடிப்பு திறமை, அழகு, அதுக்கப்புறம் அவங்களோட டான்ஸ், இது எல்லா திறமையும் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த டாப் 5 லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யார் அந்த டாப் 5 ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். அண்ட் மகாநதி லட்சுமி பிரியா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முதல் இடம் நான் கொடுக்கல, வேற அவங்களோட தகுதி வாய்ந்த வேற ஒரு நடிகை தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது 2 பேர். அதில் ஒருத்தங்க கேப்ரியலா. இவங்க விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே சீசன் 2, சன் டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மருமகள் சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், அந்த டான்ஸ் வைஸ் ஆகட்டும், இவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ இவங்க தான் 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ 5th பிளேஸில் இருக்கிற இன்னொரு ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டிவியில் ஆகா கல்யாணம் சீரியலோட ஹீரோயின் மகா என்கிற அக்ஷயா. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பாங்கான ரோல் ஆகட்டும், அந்த அவங்களோட நடிப்பாகட்டும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ இவங்களும் 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது ஜி தமிழில் பூவே பூச்சியோடவா சீரியல், அதுக்கப்புறம் நெஞ்சத்தை கில்லாதே, விஜய் டிவியில் கிழக்கு வாசல் சீரியல் அப்படின்னு நடித்த நேச்சுரல் பியூட்டி ரேஸ்மா. இவங்களோட நடிப்பு உண்மையாகவே பார்க்க ரியாலிஸ்டிக் அண்ட் நேச்சுரலாக இருக்கும். இவங்க அதிக மேக்கப் பண்ண மாட்டாங்க, இருந்தாலுமே பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகையும் கூட. ஸோ இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது விஜய் டிவியோட மகாநதி சீரியலின் காவேரி என்கிற லட்சுமி பிரியா. இவங்களுக்கு தான் 1st பிளேஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு 1st பிளேஸ் கொடுக்கலாம், இருந்தாலுமே இவங்களோட பெட்டராக இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இவங்களுக்கு 3rd பிளேஸ். பட் இவங்களோட லுக் ஆகட்டும், நடிப்பு திறமையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகைக்கான அத்தனை தகுதியும் நம்ம எல்பி கிட்ட இருக்கு. ஸோ நம்ம எல்பி தான் 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது சன் டிவி கயல் சீரியலின் சைத்ரா ரெட்டி. இவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்கும். இதனால தான் இவங்களுக்கு தலை அஜித்தோட வலிமை படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லை, சினிமா இவங்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற அந்த நடிகை விஜய் டிவி ஈரமான ரோஜாவே சீசன் 2 சீரியல் மூலமாக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி முதல் சீரியல்லையே அனைவர் மனதையும் தொட்ட சுவாதி கொண்டே. இவங்க இப்போ சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற 3 முடிச்சு சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நடிப்பு திறமையாகட்டும், இந்த டான்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லா ஸ்கில் ஆகட்டும், இவங்களுக்கு 100% தகுதியுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களோட அந்த ஈரமான ரோஜாவே சீசன் 2 அந்த சீரியலில் போய் பாருங்க, வேற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு 1st பிளேஸ். இவங்க ரீசெண்டாக மெய்யழகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக சினிமா ஒரு ஹீரோயின் ரோல் கொடுத்து இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச எந்த சீரியல் நடிகை வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.